வணக்கம்ண்ணே. வணக்கம் சார். படம் பாத்தீங்களா? படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருந்துச்சு. எப்படி என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்ச விஷயம்? பொண்டாட்டிய சாவச்சிட்ட பிறகு அவன் மிருகமா மாறிடான் சார். அதனால அவன் பழி வாங்குறான். சண்டையெல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சார். வணக்கம்ண்ணே. வணக்கம். படம் பாத்தீங்களா? படம் எப்படி இருக்கு? அருமையா இருக்கு. ஒரு பழி வாங்குற கதை தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருக்கிறாங்க. நல்லா இருக்கு. அதாவது மனசுக்குள்ள பயங்கரமான பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு ஒரு சைக்கோ மாதிரி மாறுறவன அவனுடைய மைண்டில் இருக்கிற எல்லாத்தையும் எரேஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி அதான் டெஸ்டர். எல்லாமே ஆக்ஷன் ஃபைட்லாம் நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பர். சின்ன வயசுல வஞ்சன்ஸ் எல்லாம் மனசுல யாரும் வச்சுக்க கூடாது. இந்த மாதிரி எல்லாமே நல்லா இருக்கு. ஃபைட்டு, காமெடி எல்லாமே நல்லா இருக்குங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு. சின்ன வயசுல தெரியாத பண்ண தப்பு அது ரொம்ப பெரிய விஸ்வரூபமா எடுத்திருக்கு. ஆனா இது யாரும் பண்ணக்கூடாது. த்ரில்லிங், காமெடி ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா ஆமா, எல்லாரும் பார்க்கலாம். சூப்பரா படம், ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆல்வேஸ் ஐ லவ் யாமினி யாமினி யாமினி. 10 பேர் வந்தோம் ப்ரோ. மீதி பேர்லாம் யாமினி தேடி வீட்டுக்கு போயிடுறாங்க ப்ரோ. சூப்பரா சாதிக் ப்ரோ பண்ணும்போது பூசாரி ஒரு 2 seconds லேட்டா வந்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் இருந்தே அவங்க குரல்ல வந்துட்டாங்க. அதனால படம் நல்லா தான் இருந்துச்சு. வணக்கம் சார். அருமையா இருக்கு சார். அருமையான படம், எல்லாமே நல்லா இருக்கு. பாடல் நல்ல ஒரு ஆங்கில கலக்கடா பாடல், வைரமுத்து ஆறுனதுல அப்படி அற்புதமான பாடல். அந்த ஷூட்டிங் பிளேஸ் கேரளா சைட்ல எடுத்திருக்கிறது. ஆக்ஷன்ல நடிகர் 2 பேர் வச்சுட்டாங்க. காமெடிக்கு இங்க ஒன்றும் இல்லையே. காமெடி வேற விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு படம். இயக்க காட்சியில பிரமாதமா இருக்குது. அருமையான நடிப்பு. வணக்கம். இது தேவி கர்மாரி தியேட்டர்ல டெஸ்டர்னு ஒரு மூவி படம் பார்த்தேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது அவர் வாழ்க்கையில் எந்த தவறும் சிறு குழந்தையா இருக்கிறப்ப ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அதை அப்பயே அங்கேயே மறந்துடணும். அதை நினச்சிக்கிட்டு அதை நம்ம உள் மனசில் வச்சுக்கிட்டு அதை ஆள் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம இவங்களை பின்னாடி பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கதையை தான் இந்த படம் பதிவு பண்ணியிருக்கு டெஸ்டர். ரொம்ப நல்ல மூவியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஹீரோவுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஹீரோயினுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. வில்லனாக பண்ணியிருக்கிறவரும் கொஞ்சம் சைக்கோத்தனமாக நல்லா பண்ணியிருக்காரு. சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கேமராமேன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. டைரக்டர் ரொம்ப நீட் அண்ட் குட்டான ஒரு தெளிவான ஒரு கதையை அழகாக டைரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்ல படமாக டெஸ்டர் வந்திருக்கு. படத்தை கண்டிப்பாக நீங்கள் மறந்துடாமல் மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் படம் பாருங்கள். படம் இந்த மாதிரி ஒரு ஆழமான ஒரு நல்ல நேர்த்தியான ஒரு 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 பொழுதுபோக்கு அம்சம்ல ஒரு நல்ல கதைகள் இப்போ தமிழ்நாடு சினிமாவுக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டோட வந்துட்டுருக்கு. அந்த நல்ல கண்டென்ட்டோட வர படங்களில் டெஸ்டரும் ஒன்று. வாழ்த்துக்கள் அந்த டீமுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி அடையும்ங்கிற நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. என்னென்னா அதுக்கு காரணம் படத்தில் எல்லாமே நல்லா இருக்கு. அதுதான் ரொம்ப சிறப்பே. படத்தில் எல்லாமே நல்லா இருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அந்த சிறப்புக்கு சிறப்பு சேர்த்து இருக்கிற இயக்குனருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். எல்லாரும் தயவு செய்து தியேட்டருக்கு பாருங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆர்டிஸ்ட் பத்மநாபன். இந்த படம் டெக்ஸ்டர் படம் ரொம்ப அருமையாக எடுத்துக்கிறாரு டைரக்டர். அந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப அருமையாக அவரோட பாடியும் சரி எல்லாம் அந்த கெட்டப்லாம் பார்க்கும்போது அவரோட பைக் ரேசிங்கு, அவரோட ஃபைட் சீனு எல்லாமே நல்லா இருக்கு. இந்த படத்தில் ஒரு சீன் ரொம்ப அருமையாக பண்ணிக்கிறாங்க அந்த ஃபைட் சீனு. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த சின்ன வயசில் நடக்கிற அந்த பழி வாங்குற எண்ணம் நம்மளை எந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையை கெடுக்குதுன்ற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் இது A கிரேட் மூவின்றதுனால நம்ம சின்ன பசங்க பார்க்க முடியாது. பட் ரொம்ப படம் டைரக்டர் ரொம்ப அருமையாக எடுத்துக்கிறாரு. அதில் படத்தில் ஒரு சீன் கூட ஒரு வர சீனும் அந்த ஒரே ஒரு சீன் அந்த விட ரொம்ப அருமையாக டைரக்டரோட சீன் ரொம்ப இன்னும் நல்லா இருக்கு. அந்த மியூசிக்கும் சரி, அந்த இடத்துல பாடலும் நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஹீரோயினை காத்திட்டு ரெண்டாவது ஒரு லேடியை காட்டும் போது அடுத்த ஹீரோயினோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்டு இந்த மாதிரி எல்லாம் படத்தை ட்ராவல் பண்ணுவோம். பட் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் தங்கச்சியா, பட் உண்மையான அண்ணன் தங்கச்சி கிடையாது அவங்க. ஆனா பழகும் போதே இனிமே நம்ம அண்ணன் தங்கச்சின்ற மாதிரி படத்தை ரொம்ப அருமையா எடுத்துட்டு போய்க்கிறாங்க. அந்த அண்ணன் தங்கச்சி டிராவல் ரொம்ப நல்லா இருந்தது படத்துல. ஸோ ஹீரோ இந்த டைரக்டர் எல்லாருக்கும் ஒட்டுமொத்த டீமுக்கும் பாராட்டுகள். இதை கிளைமேக்ஸ்ல ஒருத்தர் இதுல ரொம்ப அருமையா அவரும் ஆக்ட் பண்ணிக்கிறாரு. அவரோட நடிப்பும் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரோட நடிப்பும் ரொம்ப நல்லா இருந்தது படம்.